ரூ. 1க்கு அவரைக்காய் விதை வாங்கியிருக்கேன். சொன்னா நம்புவீங்களா? ரூ. 1 தாங்க. இன்றைக்கி ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா காய்கறி செக்ஷனில் ஒரு ரவுண்ட் அடித்தேங்க. ஏன்னா எப்போவுமே எந்த காய்கறிகள் புதுசாக இருக்குது, நம்ம மாடி தோட்டத்தில் அது வளர்க்கலாமான்னு எனக்கு ஒரு ஆர்வம். அதனால் சுற்றி நான் ஒரு ரவுண்ட் அடித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த அவரைக்காவை பார்த்தேங்க. இது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரும் க்ரீன் கலரும் கலந்த மாதிரி இருந்தது. அவரைக்காய் சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாக இருந்தது. என்னடா இது நல்லா இருக்கே, இந்த செடி நம்ம எப்படியாவது மாடி தோட்டத்தில் வளர்க்கணும்னு நான் நினச்சேன். நல்லா முத்தி போன கொஞ்சம் வதங்கின மாதிரி இருந்த அந்த அவரைக்காவை எடுத்து அங்கே இருக்க மேனேஜர்கிட்ட கேட்டேன். இது காஞ்சி போய் தான் இருக்குது, எனக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை மேடம், இது நீங்கள் எதுனாலும் வெயிட் போட்டு தான் வாங்கணும் அப்படின்னாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய அவரைக்காவை நீங்கள் எடுத்துக்கோங்க, 1/4 கிலோ போல் வாங்கிக்கன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை சார், என் மாடியிலே நிறையா இருக்குது, எனக்கு அவரைக்காயெல்லாம் தேவையில்லை, விதைகள் மட்டும்தான் தேவைன்னு. இல்லைங்க, அப்படி கொடுக்க முடியாது, வெயிட் போட்டால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னாங்க. இந்த அவரைக்காவை ஒரு கவரில் போட்டு எடுத்துக்கிட்டு வெயிட் போகிற செக்ஷனில் போய் கொடுத்தாங்க. அவங்க இதை பார்த்துட்டு, என்னங்க இது காய் 4-5 தான் இருக்குது, இன்னும் நிறைய எடுத்துகிட்டு வாங்க, அதுவும் இல்லாத இது வதங்கி போயிருக்கு, இது என்ன பண்ணுவீங்க அப்படின்னாங்க. பரவாயில்ல சிஸ்டர், இது வரைக்கும் வெயிட் போட்டு தாங்கண்ணே, இது வெயிட்டே நிற்காது மேடம், 5 காய் தானே இருக்குன்னாங்க. நீங்கள் போட்டு பாருங்களேன்னு அவங்க போட்டாங்க. எனக்கு ரூ. 1 காட்டுச்சுங்க. வந்த வரைக்கும் லாபம்னு இதை வாங்கிட்டு பில்லும் கட்டிட்டு வந்துட்டேங்க. இதை ஒரு 4-5 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நடவு பண்ண போகிறேங்க. கண்டிப்பாக இந்த செடி வளரும். உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் கண்டிப்பாக காட்டுறேங்க. ஒரு நிமிஷம், யாரும் போயிடாதீங்க. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க. நிறைய பேர் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இயற்கையை நேசிப்போம். நன்றி.